பட்ஜெட் மிகச்சிறந்த பட்ஜெட். அதை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு, ஏனென்றால் பக்கோடா வைக்கிறாங்க, பட்டதாரினா பக்கோடா வைக்கணும் அப்படி என்று. ஹலோ சொல்றா, எங்க இருக்க மச்சான்? நிக்கிறேன், வெயிட் பண்ணு மச்சான், இந்த வரேன். ஹாய் மச்சான். வாடா மச்சான் வா, கிரவுண்டுக்கு போவோம். வெயிட் பண்றா, இந்த வரேன். ப்ரோ கிரவுண்டுக்கா போறீங்க? உங்களுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு தரோம். நீங்க கிரவுண்டுக்கு போங்க. ஓகே ப்ரோ. இன்ஜினியர் படிச்சவனுக்குலாம் இதே வேலையா போச்சு. வேலைக்கு போறேன்ட்டு ஊரை சுத்திட்டு அலையறாங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா? ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். வாங்க வாங்க. டேய், படிக்கும் போதே இன்ஜினியரிங் வேண்டான்னு தேவையில்லாம இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்ப ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சவங்களும் வேலைக்கு போயிட்டான். நீ வெட்டியா இந்த பசங்க கூட நின்று கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கியா? இவரே சும்மா சுத்தி கலையரு, நம்மள வர சொல்றது. என்ன மச்சான் எல்லாரும் இதே சொல்றாங்க, அப்ப இன்ஜினியரிங் படிச்சா வேலையே கிடைக்காதா? சரி மச்சான், அவங்கள்ட்ட போய் கேட்டுருவோமா? சரி வா மச்சான். ரெடி ஆயிட்டா? நான் வரேன் மச்சான், வண்டி எடு, ஈவினிங் மீட் பண்ணலாம் ப்ரோ. என்னடா இன்னும் விஐபிஸ் காணோம்? மச்சான் வந்துட்டான்டா. எல்லாம் ரெடியா இருங்க. இந்த கவர் திரண்டான் பாரு, இந்த உள்ள வந்துட்டான் பாரு, இந்த லெஃப்ட் சைட்ல நிக்கிறான் பாரு. போட்டுரு மச்சான், இன்னொருத்த நேரம் நிக்கிறான் பாரு, நான் அவனை போடுறேன், எனக்கு கவர் பண்ணீங்க. கண்ணை மாத்துடா. என்னடா வேணா கிறுக்கன் ஆயிட்டானா? ப்ரோ ரியாஸ் உங்ககிட்ட எதை கேட்கணும். என்னடா? இல்ல ப்ரோ, இப்ப இன்ஜினியரிங் படிச்சா வேல்யூவே இல்லைன்னு சொல்றாங்களா, அது உண்மையா? என்னடா ஸ்ட்ரைக்கர் நம்ம பக்கம் திரும்புது? இன்ஜினியரிங்ல வேல்யூ இருக்கதான் செய்யுது. அதை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ரெண்டு விஷயம் நம்ம புரியணும். அது என்ன ரெண்டு விஷயம்? நம்ம எதுக்கு படிச்சோம்? நல்லா படிச்சா தானே நல்லா சம்பாதிக்க முடியும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தப்பு. இதுல என்ன தப்பு இருக்கு ப்ரோ? சின்ன வயசுல இருந்து எல்லாரும் நம்ம படிச்சாதாண்டா காசு, படிச்சாதாண்டா வேலை அப்படியே சொல்லி வளர்த்துட்டாங்க. படிச்சா மட்டும் போராது, ஃபீல்டு நாலேஜ் நமக்கு தேவை. நம்ம ஃபீல்டு நாலேஜ் வளர்த்துக்கிட்டா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும். எல்லா இன்ஜினியரிங் காலேஜ்லயும் படிச்சுன்னு வேலைன்னு சொல்றாங்க. ஆர்ட்ஸ் முடிச்சு என்ன பண்ண போற? முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போறோம் ப்ரோ. நீங்க முடிச்சா மட்டும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்றீங்க, இதே நாங்க முடிச்சா சும்மா நம்ம நல்லா புரிஞ்சுங்கடா. படிச்ச உடனே வேலைன்னு எந்த கொஸ்டினும் கிடையாது. ரெண்டு விஷயம் சொன்னீங்களா, அதுல அந்த ரெண்டாவது விஷயம் என்னது? வேற என்ன, எஜுகேஷன் சிஸ்டம் கவர்மெண்ட் தான். நினைச்சேன் உங்க கோர்ஸை நீங்க எப்பவும் விட்டு கொடுத்துருக்கீங்க. எங்கள் கோர்ஸ் மட்டும் இல்லைடா, ரீசெண்ட் நடந்த விஓ எக்ஸாமுக்கு 10th தான்டா குவாலிஃபிகேஷன். ஆனால் மாஸ்டர் டிகிரி வந்து எழுதியிருக்காங்க. அந்த அளவு தான் நம்மளுடைய கவர்மெண்ட்டே இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமும் இருக்குது. எஜுகேஷன் சிஸ்டத்துல அப்படியான பிரச்சனை இருக்கு ப்ரோ. அது வேற ஒண்ணும் இல்லடா, இன்ஜினியரிங்க்கு பேசிக்கா தேவையே பிராக்டிக்கல் நாலேஜ் தான். இன்னும் சொல்ல போனா லெஸ் தியரி மோர் பிராக்டிக்கல் தேவைப்படுற இடத்துல மோர் தியரி லெஸ் பிராக்டிக்கல் இருந்தா அவங்களுக்கு எப்படி பிராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கும்? படிக்கிற தியரி கூட மார்க்காண்டி தான் படிக்கிறான், நாலேஜுக்காண்டி படிக்கலாம். டீச்சர்ஸும் கூட போர்ஷன் முடிக்கிறதுல தான் கவனமா இருக்காங்க. போர்ஷன் முடிக்கிறது கூட டீச்சர்ஸோட கடமை தான். ஆனா 40 நிமிஷம் போர்ஷன் கவர் பண்றதை விட 4 நிமிஷம் கான்செப்ட் ரிலேட்டட் எடுத்தா போதும். இதுதான் காலையில கிரவுண்ட் வச்சு கேட்கலாம் வந்தேன், அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. சொல்ல மறந்துட்டேன், எங்களுக்கு வேலை தங்கராஜ் ப்ரோ. தங்கராஜா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மேல தப்பே இல்லையா? எல்லா மேலேயும் தப்பு இருக்க தாண்டா. சரி, ஒரு செமஸ்டருக்கு 30 நாள் லீவுடா, 6 செமஸ்டருக்கு 180 நாள் லீவுடா. அந்த 180 நாளையும் நம்ம ஃபீல்டு நாலேஜ் வளர்க்கணும்டா. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும்டா.
அப்படியே நம்ம கற்றுக்குறோம். சோசியல் மீடியாலும் சரி, மீம்ஸ் போடுறதும் சரி, நான் அதுக்கு தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து ஃபீல்டு நாலேஜை வளர்க்கணும். சரி மச்சான், இப்போ நீ என்ன தான் சொல்ல வர? வெறும் கீ மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு எரிபொருளும் தேவை. அதே மாதிரி தான் வெறும் சர்டிஃபிகேட்டு மார்க்கு மட்டும் இருந்தால் போதாது, அதற்கு நமக்கு நாலேஜும் தேவை. மச்சான், இன்ஜினியரிங்னா கெத்து இல்லைன்னு சொல்கிறான்ல, அதுக்கு உன்னோட கருத்து என்ன? அதே வாரத்தில் சொல்லணும்னா இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி கூட ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் தான். மச்சான், உண்மையாகவே அம்பானி கெமிக்கல் இன்ஜினியர் தானா? சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். ஆக்ஷன். டேய் மெல்ல மெல்ல. ஆக்ஷன். ஆக்ஷன். Action! Okay, action! இப்படியா கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு கேட்ச பிடிச்சிருங்களா? Action! Action! பிரச்சனை என்ன பிரச்சனை? டைலாக் பேசுறா. டைலாக் தப்பா என்ன தப்பு? டைலாக் எப்பன்னு சொல்லுச்சு இல்லையா? டைலாக் இது வேற தலை அடிக்கடி கட் ஆயிருது ஷார்ட் எடுத்த உடனே. ஆக்ஷன். நீங்க முடிஞ்சா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சொல்றீங்க. ஆக்ஷன். யோ இல்ல இல்ல சரி திருப்பி எடு. அப்படி முடிஞ்சோன நான் போன் அடிக்கேன். நீங்க படிச்சிட்டு பென் போ. பென் இல்ல. அட பென் இல்ல தெரியுமா? ஆக்ஷன். ஆக்ஷன். எடக்கா வேற என்ன எடக்கா வேற என்ன எடக்கா ஆக்ஷன். வேற என்ன ஆக்ஷன். இதான் காலையில கேட்கலாம் சொல்லி கிரவுண்டுக்கு வந்தோம், நீங்க அதுக்குள்ள கிளம்பி போயிட்டீங்க. கிரவுண்டுக்கு வந்தீங்க. ஓகே ஆக்ஷன். ஆக்ஷன். ரைட் சைடு ரைட் சைடு. அசம்பிள் அசம்பிள். நீ எல்லாம் காலை எக்ஸன் பண்ணி ஒண்ணுமே கேட்க மாட்டீங்களா? இல்ல கத்தினா வந்து ஜி 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 டெட் ஆக போச்சு, பேட்டரி டெட் ஆக போச்சு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. இவன் என்ன பப்ஜி பைத்தியம் ஆயிட்டானாங்க? ஆக்ஷன். பிரதர், நீ என்னதான் சொல்ல வர? டிஸ் இதே ஆவாதீங்க, டிஸ்கரேஜே ஆவாதீங்க. நீ தீவிரமா, நீங்க எல்லாம் தீவிரமா என்னதான் சொல்ல? சரி 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 5 நிமிஷத்துல லைட் போயிடும். ஆக்ஷன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்தியாவில் பெரிய பணக்காரங்களா இல்ல நீ போ. இல்ல ஆக்ஷன். வந்துட்டு சொல்றேன். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் உண்டானா அப்படி சொல்லிட்டே டப்பிங்ல இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி கூட ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் தான். இதே டைலாக் பிசுறு தட்டாம சொல்லுங்க. கொஞ்சம் சீரியஸா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரரான திரும்ப சொல்லுங்க. ஓகே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. ஆக்ஷன். சொல்லு உன் டயலாக். உன் டயலாக் ப்ரோ. இப்போ என்ன சொல்ல வரீங்க? சொல்லு சொல்லு. ட்ரையல் தான், ட்ரையல் தான். அத வச்சிட்டு
அதுல என்ன செய்யற வாய கூட ஒரு சொல்லிட்டு போல இன்னும் ட்ரைவ் பண்றாங்க ப்ரோ இப்போ என்னதான் சொல்ல வரீங்க காரும் டீ மட்டும் தான்